ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து பர்டிகுலராக இந்த செடிக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எந்த செடிக்கு யூஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. அதனால் வந்து இந்த செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்துருங்களா, இந்த செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லை மற்ற செடிக்கு மட்டும்தான், ஒரு செடிக்கு தான் பர்டிகுலராக யூஸ் பண்ணணும் இல்லை. நீங்கள் பூச்செடியாகட்டும், காய்கறி செடியாகட்டும், எந்த செடிக்கு யூஸ் பண்ணாலுமே ரிசல்ட் வந்து நல்லாவே வரும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு செடிக்கு மட்டும் பர்டிகுலராக தரப்போதில்லை, எல்லா செடிக்குமே தரலான்ட்டு. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆனது, அதாவது இது சாக்கில் வச்சதுனாலன்றது இல்லை, நம்ம எதில் வச்சாலுமே ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து ரீப்ளான்டேஷன் பண்ணணும், அதாவது ரீபாட்டிங் பண்ணணுன்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போயுமே அது மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ரீபாட்டிங் பண்ணிவிட்டு, இல்லை புதுசாக நம்ம செடி வச்சுட்டா கூட புதுசாக அந்த மண்கலவையில் வந்து எப்படி எப்படி ரெடி பண்ணி வைக்கணுன்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த மண்கலவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அதுக்கான வீடியோவும் தனியாகவே கொடுத்து சேனலை செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். சப்போஸ் நம்ம புதுசாக வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரீபாட்டிங் பண்ணி வச்சாலும் சரி, ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்டெம்மையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1.5 அடி அளவுக்கு அதிகபட்சமாக ஹைட் இருக்குது பொறுத்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம், இது வந்து அந்த கட் பண்ணி விட்ட இடம் காயாதான் இருக்குது. நாம் போன வீடியோவில் இதுதான் சொல்லியிருப்போம். அந்த இடம் காயாதான் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக அந்த மஞ்சளோ இல்லை வந்து மாட்டோட சாணமோ ஏதாவது ஒன்றை வந்து அந்த கட் பண்ண முனை வந்து காயாத அளவுக்கு அந்த கட் பண்ண தண்டில் வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3 நாளில் வந்து சின்ன சின்னதாக பிரான்ச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை அதாவது எப்படி கட் பண்ண ரீபாட்டிங் பண்ணதுலேருந்து க்ரோத் வரது லாஸ்ட் வரைக்குமே அந்த உரம் என்னென்ன உரம் கொடுக்கணுன்றது வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெட்டின இடம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த கவர் பண்ணுறங்க. அப்போ தான் வெயில் பட்டுதான் அந்த ஸ்டெம் வந்து நம்ம காயாத இருக்கும். அது வச்ச ஒரு 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த கணுவுலேருந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே நம்ம கொடுக்கல. சப்போஸ் புதுசாக நடுற மாதிரினா அந்த மண்கலவையில் இருக்கிற சத்தை வச்சு அது வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை ரீபாட்டிங் பண்ணோன்னா அதுலேருந்து மண்கலவையில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு இது வந்து புது துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உடனே உரம் கொடுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 3 நாளில் வந்து நல்லாவே க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த உரம் எப்போ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அது எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுன்னு நான் அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த உரம் எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பெருசாக இல்லை, அந்த வாழைப்பழத்தோல் தான். ஆல்ரெடி வந்து வாழைப்பழத்தோலில் வந்து நிறைய வந்து இந்த பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதை நம்ம செடி கொடுக்க பார்த்து கண்டிப்பாக வந்து அந்த செடி வந்து இந்த வெளுத்து போயிருக்குது, துளிரே வராமல் இருக்கிறது, இதெல்லாமே சரியாகி உடனே வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தோலை மட்டும் எடுத்து ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணியில் மூடி வச்சு நல்லா ஒரு 3 நாள் வரைக்கும் அதை வந்து ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத விட்டுருங்க. 3 நாளைக்கு அப்புறம் அது நல்லாவே அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ரெடியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக வந்து செடி கொடுக்க போகிறதில்ல. இது கூட அடிஷ்னலாக இன்னொரு லிக்விட் ஃபெர்டிலைசரையும் ரெடி பண்ணி அது கூட சேர்த்து தான் இதை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துருங்க. இது அடுத்தது லாஸ்ட்டாக இந்த தோலையுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு வேறு என்ன யூஸ் பண்ணலாம் மறுபடியும் செடிக்கு, நான் அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும், இப்போ நான் ஒரு 4 செடிக்கு மட்டும் அந்த கவாத் பண்ணி விட்டதுக்கு மட்டும், அந்த ரீபாட்டிங் பண்ணதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு மீடியமான அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும், 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன், ஒரு 4 செடிக்கு யூஸ் பண்ண போகிறேன்றதுனால. இதை வந்து 2 வழியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணியே விடலாம், அந்த இலைங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணியே விடலாம். அப்படி இல்லைனா நம்ம மண்ணுக்கு அதை டேரெக்டாக வந்து வேருக்குமே நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம். இது வந்து இந்த வேருக்கு கொடுக்குறது எப்போ கொடுக்கணும்னா வெயில் காலத்தில், இல்லை தண்ணி வந்து ஒரு 3 நாள் பக்கம் ஊறாமல் மண் கொஞ்சம் காஞ்சிருக்குன்னா அந்த டைமில் கொடுக்கலாம். இப்போ அடிஷ்னலாக நம்ம இன்னொரு இந்த லிக்விடு கூட கலக்க போகிறது வந்து இந்த புளிச்சு போன அந்த தயிர் தான். ஆல்ரெடி வந்து இந்த 2 லிக்விட் ஃபெர்டிலைசருமே தனித்தனியாக வந்து கொடுத்து நம்ம ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். 2தோட ரிசல்ட்டுமே நல்லா இருந்திருக்கும். இது 2த்தையும் ஒன்றா வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரி, இல்லை மண்ணு கொடுத்தாலுமே செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு. கண்டிப்பாக வந்து இது 100% வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது இது ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து அந்த நம்ம கவாத் பண்ணி ரீபாட்டிங் பண்ணி அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது கொண்டு லாஸ்ட்டாக ரிசல்ட் வர வரைக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தண்ணியோட ரேஷியோ வந்து ஒரு 1:2 கலந்தாலே போதும். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கீழே வந்து மண் கொடுக்குறதா இருந்தாலும் சரி. நான் வந்து இப்போ வந்து இதை ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பண்ணி மீதி இருந்தால் மட்டும் மற்ற செடிங்களும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே மண்ணுக்கு ஊற்றி விடுறதும் பண்ண போகிறேன். முதல்ல வந்து அந்த கவாத் பண்ணி விட்டு துளிர் வந்தது இல்லைங்களா, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறோம். அந்த 10 நாளுக்கு அப்புறம் அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது வந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்து அதில் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது தெரியுதுங்களா? 10 நாளில் வந்து அந்த சின்ன சின்னதாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் வந்து எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இல்லை உரமாக கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம புதுசாக நட்டுருந்தால் அந்த மண் கலவையிலே வந்து அதுக்கான நியூட்ரிஷன் கண்டது அதிலே வந்து இருக்கும்.
அதை வச்சே வந்து செடி வந்து க்ரோ ஆகி வந்துடும். இது எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணோம், ஏன்னா அந்த புதுசாக துளிர் எடுக்க பார்த்து இந்த பூச்சி கடிக்கிறது இதெல்லாம் கூடமே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த தெரியுதுங்களா? கண்டிப்பாக இது இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் ரோஸ் செடிக்கும் ஒரு நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குது. இது ஒரு ரிசல்ட்டுமே நான் லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுமாரி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ண வந்து ஆரம்பிங்க. தெரியுதுங்களா? நல்லா வந்து இலை 2 சைடும் வந்து ஸ்ப்ரே பண்ணி அது படுற அளவுக்கு வந்து நனைச்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அந்த பூச்சி சப்போஸ் அந்த துளிரை வந்து கடிக்கிறது, ஏன்னா என்னதான் நம்ம அந்த மண்கலவையில் இருக்கிற அந்த சத்தை வச்சு துளிர் செடி வந்து எடுத்தாலுமே இந்த பூச்சி தொல்லை வந்து தாங்க முடியாது. அதனால் வந்து அந்த டைமில் அந்த துளிர் வந்து வெடித்து அந்த இலையாக வர டைமில் வந்து நீங்கள் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூச்சி எதுவுமே அதில் வந்து ஒர்க் ஆகாது. அந்த தயிரோட ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பூச்சி வந்து ஒர்க் ஆகாது. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6லேருந்து 7 நாள் வரைக்கும் ஆகும். நான் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செடி நடும்போதோ இல்லை கவாத் பண்ணி, அதாவது ரீபாட் பண்ணிவிட்டு கவாத் பண்ணும்போதோ இந்த லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வாழைப்பழத்தோல், நம்ம வேஸ்ட்டாக போகிற அந்த வாழைப்பழத்தோலை வச்சு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 நாள் வரைக்கும் அதிகபட்சம் அதில் தண்ணியிலே ஊற வச்சுருங்க. ரெண்டாவது அந்த தயிர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு மேலேயாச்சும் அந்த புளிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே விட்டுறணும். அது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா மேலே வந்து அந்த ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 8 நாள் ஆகிடும். நீங்கள் கொடுத்து ஒரு 3 நாளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன துளிராக வந்து நல்லாவே இந்த மாதிரி டெவலப்பாக வந்து ஆரம்பிச்சிடும். இது மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை, ரோஜா செடிக்குமே சேர்த்தான். மல்லிகைப்பூ செடியில் வந்து ரிசல்ட் இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே வந்தது. ஏன்னா மழை டைம் ஆரம்பிக்கிறதுனால துளிர் எல்லா செடியிலையுமே வந்து ஈஸியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுலேயுமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அந்த துளிர் எல்லாமே வந்து மொட்டுக்கள் வந்து சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் அந்த கவாத் பண்ணி வர்றது வந்து இந்த டைம் கண்டிப்பாக வந்து பண்ணி விட்டுறலாம். ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சு. ஒரு 2 டைம் பண்ணி விடலாம். இந்த டைம் பண்ணி விட பார்த்து கண்டிப்பாக சீசன் இல்லைனாலும் கொஞ்சம் பூக்கள் இந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கும். 1, 2 பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்ம சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக பார்த்து அப்போ தான் வந்து நம்ம செடியில் வந்து அதிகமான பூக்கள் நம்ம ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து அதிகமாக பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த ரோஸ் மல்லி வெரைட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு மொட்டு தான் வைக்க ஆரம்பிக்கும். அந்த துளிர் வருதுன்னா அதில் வந்து ஒரு மொட்டு தான் வைக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்ம சாதா அந்த குண்டு மல்லிலையோ இல்லை அடுக்கு மல்லிலையோ அந்த மாதிரி மல்லி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தாவே வைக்க ஆரம்பிக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் மட்டும்தான் அந்த மாதிரி கொத்து. இது வந்து இந்த ரோஸ் மல்லி தான் இது. இதுவே நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளை பார்த்துங்களேன், இந்த கிளை இதில் வந்து ஒரு 5 மொட்டுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 5மே டெவலப் ஆகாது. இதில் ஒரு 3 அந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். மீதியெல்லாம் வந்து கொட்டிக்கும். அதனால் அந்த ஒன்று பூத்தாலும் அந்த சைஸ் அதுக்கான க்ரோத் கொண்டு வரணும்னா அந்த ஒரு துளிரில் வந்து ஒரு பூ பூத்தா மட்டும்தான் இந்த மாதிரி க்ரோத் வந்து பெருசாக வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் வெரைட்டியை பொறுத்து அதில் எத்தனை பூ பூக்குது, அதுவும் சீசன். இந்த சீசனில் வந்து ஒரு 2, 3 பூ தான் பூக்க ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் சீசன் டைமில் கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செடியில் 1000 பூக்கள் வரைக்குமே பூக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த குண்டு மல்லிலாம் வந்து கண்டிப்பாக வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் தோட்டத்தில் வச்சாலும் சரி, அதாவது மண்ணில் வச்சாலும் சரி, நம்ம பாட்டில் வச்சாலும் சரி, இதுலேயுமே வந்து நான் பாட்டில் வச்சது ஒரு சின்ன செடி தான் வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 பூக்கு மேலே தான் அந்த செடியில் பார்க்குறப்பே தெரியும். அந்த மொட்டுக்களும் பூவும் சேர்த்து. இது வந்து பறிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பறிச்சது. அதனால் வந்து ஒரே செடியில் வந்து 1000 பூ பூக்காதனா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த மல்லிகைப்பூ செடி அந்த ஃபெர்டிலைசர் வீடியோலையுமே அதுதான் ஒரு 2 கமெண்ட் அது இப்படி தான் வந்தது. 1000 பூலாம் வந்து பூக்கிறது வந்து அந்த செடி வந்து ஃபுல்லாக பூத்தா தான் முடியும். அப்படிலாம் இல்லை. செடியோட சைஸ் இந்த செடி வந்து சின்ன செடி. இதுவே நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது செடி அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை கவாத் பண்ணி சீசனுக்கு நல்லா ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 1000 பூன்றது ஒரு டைம்லேயே உங்களுக்கு வந்து பூத்துரும். அதனால் செடியோட சைஸை பொறுத்து தான் அதுக்கான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் நம்ம கொடுக்குற உரம். இந்த செடிக்கு இந்த அளவுக்கு பூவே இதுவே வந்து கொஞ்சம் அதிகம்தான். பார்த்தாலே தெரியும். எல்லா அந்த சின்ன சின்ன கணு எல்லா இடத்துலையுமே வந்து மொட்டு வந்து அதிகமாகவே வச்சுருக்கும். இது வந்து எவ்வளோ பூ வந்து கொட்டிக்கிச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால அது நிறைய பூ பூத்தது. அந்த மொட்டுக்கள்லாம் வந்து அதிகமாக கொட்டிக்கிச்சு இதில் வந்து. இல்லைன்னா இதுலேயுமே வந்து இன்னும் நிறைய பூக்கள் வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.